நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேட்ச் பார்த்துதான். ஆனா எந்த அளவுக்கு கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் மாதிரி அவர் கருத்து சொல்லியிருந்தாரு சார். கிரிக்கெட்டோட ரீச் வந்து அந்த அளவுக்கு நிறையவே போயிட்டு இருக்கு. அடுத்ததா சமூக வலைதளத்தில் பத்தி நீங்க குறிப்பா பேசியிருந்தீங்க. இப்போ மாவட்ட செய்தியாளரும் உங்களுடைய கனெக்ட்ல இருக்காங்க இன்னும் நிறைய பேர். இன்னும் வேற என்ன தகவல்கள் கொடுக்க காத்திருக்கீங்க? கண்டிப்பா, அதாவது சமூக வலைதளங்கள்ல தோனியோட சரவடி அப்படின்னு சொல்லி தோனியோடைய சரவடி எல்லாம் பார்த்தோம். அதுக்கடுத்து நம்மளுடைய கொலீக்ஸ், நம்ம அலுவலகத்தில் பணிபுரியறவங்களா வந்து இந்த பணிகள் மத்தியிலையும் வந்து வேர்ல்டு கப்பை பற்றி எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அவங்களுடைய கருத்துக்களையும் சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் நம்ம பதிவு செய்யலாம். முதல்ல நம்மளுடைய அவுட்புட் டீம்லேருந்து நம்ம அவுட்புட் டீம்லேருந்து ஒரு மிகப்பெரிய ஆள் இருக்கார். அவருடைய பேர் சொல்லி கூப்பிட வேணாம் நம்ம. வணக்கம் சார். நம்ம அதாவது இப்போ இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் நல்லபடியாக போய்கிட்டு இருந்துச்சு. நீங்கள் காலையிலேருந்து ஸ்கோர் பை ஸ்கோர் ஓவர் பால் பை பார் அப்டேட் பண்ணீங்க. உங்களுடைய கருத்து பதிவு பண்ணுங்கள். ரோஹித் சர்மா அவுட் ஆனோடனே ஐயோ ஒரு விக்கெட் போயிடுச்சு அப்படின்னு எந்த அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? கண்டிப்பாக, ஏன்னா முதல் ஆட்டத்திலே வந்து ரோஹித் சர்மா வந்து சரியாக ஆடலை. ஸோ அதே மாதிரி இந்த ஆட்டத்தில் வந்து அவர் ஆடுவார், கண்டிப்பாக ஒரு 50 செஞ்சுரி அடிப்பார்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அவர் அவுட் ஆகும்போது ரொம்ப ஒரு பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்துச்சு. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்திய அணி வந்து ஒரு பெரிய ஸ்கோர் எய்ம் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளுடைய இலக்காக இருந்துச்சு. ஸோ 350 எதிர்பார்த்தோம். ஸோ 300 சம்திங் கிடச்சிருக்கு. ஸோ இனிமேல் நம்ம வந்து பவுலிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த மேட்ச்சில் ஜெயிக்கணும் அப்படின்றது தான். கண்டிப்பாக. அதாவது நம்ம மகேஷ் பாபு என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னோம்னா, ரோஹித் சர்மா வந்து அவுட் ஆனது ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம 300 ரன்னை கிராஸ் பண்ணிட்டோம், நம்மளுடைய பவுலிங்கில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் நம்ம கண்டிப்பாக வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு அடுத்தபடியாக நம்மளோட வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் சார் நம்மளோட இருக்கார். அவர்கிட்ட வந்து இந்தியாவுடைய ஸ்கோர் பற்றி, இந்தியா 300 கிராஸ் பண்ணதை பற்றி நமக்கு ஒரு கருத்து கேட்கலாம். வணக்கம் சார். அதாவது இந்தியா வந்து 3 தடவை தோல்வியை தழுவினாலும் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக இந்த தடவை 300 ரன்னை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து? கண்டிப்பாக அந்த டைம் இந்தியா ஜெயிக்க நம்புகிறோம். கண்டிப்பாக ஜெயிக்கும். கண்டிப்பாக. அதாவது எங்களுடைய அவுட்புட் டீம்லேருந்து இன்னும் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பாக இந்த தடவை இந்தியா பிரேக் பண்ணோம் ரெக்கார்டை, வந்து 3 தடவை தோல்வியை தழுவினாலும் இந்த தடவை ரெக்கார்டை பிரேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அதற்கு அடுத்தபடியாக நம்மளுடைய இன்புட் டீம்லேருந்து நம்ம மோகன் இருக்கார். மோகன்கிட்ட இந்த கருத்தை பற்றி நம்ம கேட்கலாம். வணக்கம் மோகன். அதாவது தற்பொழுது இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் நடைபெற்று முடிந்தது. இந்த போட்டி குறித்து உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. அதாவது சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்த வேர்ல்டு கப் நம்ம வின் பண்ணோம். பட் வேர்ல்டு கப்பில் இது வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணதே கிடையாது. பட் அது நீ கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா 307 அப்படிங்கிறது வந்து ஒரு பிக் டார்கெட்டு. 2 பேருக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரி அப்படிங்கிறதுனால சேஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதில் வின் பண்ணுவாங்க. ஏன்னா அது இல்லாமல் 2 பேருடைய ஆட்டம், குறிப்பாக 3 பேரோட ஆட்டமே நல்லா சிறப்பாக இருந்தது. பிகினிங்கில் ஒரு அதிர்ச்சி இருந்தாலும் அடுத்தடுத்து நாம தான் அவங்களுக்கு அதிர்ச்சி கொடுத்தோம். ஷிகர் தவனோட ஆட்டமாக இருக்கட்டும், ஒரு ரஹானி ஆட்டமாக இருக்கட்டும், கோலியோட எல்லா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் நம்ம வின் பண்ணுவோம். கண்டிப்பாக. அதாவது இன்புட் டீம்லேருந்து மோகனுடைய கருத்து என்னன்னு சொன்னோம்னா, அவரும் கண்டிப்பாக 300 கிராஸ் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. கண்டிப்பாக இந்திய அணி வின் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காரு. இதுக்கு அடுத்தபடியாக டெல்லியிலிருந்து நமது செய்தியாளர் நம்மளுக்காக இணைந்திருக்கிறார். இதை வந்து மதியழகன் வழங்குவார். நிச்சயமாக சடையாண்டி. அதாவது பார்த்திங்க அப்படின்னா, அதாவது நமது அலுவலகத்தில் பணிபுரியக்கூடியவர்கள் பல்வேறு தகவல்களையும், அவங்களும் வந்து தொடர்ந்து அலுவலக பணியில் இருந்தாலும் அவர்களும் இன்றைய ஆட்டத்தை குறித்து பல்வேறு தகவல்களை தந்தார்கள். தற்போது நம்ம ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் அந்த ரசிகர்கள் என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அடுத்தது நமது நாட்டின் தலைநகரமான டெல்லியில் நமது செய்தியாளர் ஸ்டீஃபன் காத்திருக்கிறார். அங்கு உள்ள ரசிகர்கள் என்ன மாதிரியான இந்த ஆட்டத்தை பார்க்கிறார்கள், அவர் எவ்வளவு இந்த ஆட்டத்தை அணுகிறார்கள், அவர்கள் எப்படி பார்த்து ரசிக்கிறார்கள் என்பதை குறித்து நம்ம ஸ்டீஃபனிடம் கேட்கலாம். வணக்கம் ஸ்டீஃபன். வணக்கம். அங்கே இருக்கிற டெல்லி ரசிகர்கள் இந்தியா தென்னாப்பிரிக்கா மேட்சை எப்படி பார்க்குறாங்க, அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள் ஸ்டீஃபன். வணக்கம் மதியழகன். அதாவது காலை 9 மணியிலிருந்து இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையான இந்த உலகக்கோப்பை போட்டியை காலையிலிருந்து கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவரும் தலைநகர் டெல்லியிலும் சுவாரஸ்யமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த உணவகங்களுக்கெல்லாம் சென்று அவர்கள் பார்த்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த இடமானது டெல்லியில் இருக்கக்கூடிய கனாட் பிளேஸில் உள்ள ஒரு உணவகத்தில் தான். இந்த உணவகத்தில் தற்போது இந்த கிரிக்கெட்டினை பார்த்து ரசித்து இங்கே அமர்ந்திருக்கிறார் ஒருவர். அவரிடமும் இது குறித்து இந்த கிரிக்கெட் போட்டியை குறித்து கேட்போம். அதற்கு முன்பாக தற்போது இந்திய அணியானது 307 ரன்கள் எடுத்திருக்கிறது. 308 ரன்களை தென்னாப்பிரிக்காவுக்கு இலக்காக நிர்ணயித்திருக்கிறது. அதற்கு முன்பாக அவரிடம் கேட்போம் இந்த போட்டியை காலையிலிருந்து எப்படி அவர் ரசித்தார் என்பது குறித்து. ஹாய் சார். சார், மார்னிங் ஆனோஸ் யூ ஹேவ் பீன் வாட்சிங் திஸ் கிரிக்கெட் and how you feel? Yeah, nice playing today na. Yeah, I think win India 307 I think. Okay. And today Shikhar Dhawan scored 100.
and other players like Kohli and so on have played well. And who is your favorite player in this match? Yeah, Dhoni. I think my favorite player is Dhoni. And in coming matches, how India should play? What? In coming matches, how India should play, and today who is going to win the match? Yeah, India. Obviously, India will win. தேங்க்யூ. மதியழகன் நாம் தற்போது பார்க்க போனால் அவரிடம் பேசும்பொழுது இந்திய அணியானது வெற்றி பெறும் என்ற ஒரு தனது கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். மதியழகன் அதாவது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அதை எல்லாருடைய ரசிகர்களும் நிச்சயமாக இந்திய அணி வெல்லும் என்பதுதான் இருக்கிறது. அதே போல் அவர் தனது ஃபேவரட் பிளேயர் தோனி தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்றைக்கி அவர் கடைசியில் இறங்கியிருந்தாலும் தோனியை பொறுத்த வரைக்கும் 11 பந்துகளை எதிர்கொண்டு 18 ரன்களை எடுத்திருந்தார். ஸ்டீஃபன், இப்போ நீங்கள் டெல்லியில் இருக்கிறீங்க, அங்கே இருக்கிற தமிழ் ரசிகர்கள் யாராவது ஆட்டத்தை பார்த்து வந்திருக்கிறார்களா? அவர்களுடைய கருத்துக்கள் எதுவும் கேட்க முடியுமா ஸ்டீஃபன்? மதியழகன், நாம் வந்திருக்கக்கூடிய இந்த இடமானது ஒரு உணவகத்தில் தான் நாம் நின்று கொண்டு பேசியிருக்கிறோம். ஆனால் தமிழ் ரசிகர்கள் யாரும் இங்கு வரவில்லை. மதியழகன், நிச்சயமாக தலைநகர் டெல்லியிலிருந்து உங்களுக்கு அதாவது அங்கே இருக்கும் ரசிகர்களின் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்கள் தகவல்களுக்கு நன்றி ஸ்டீஃபன். அதாவது இப்போ நம்ம அடுத்த பார்த்தோம் அப்படின்னா இந்திய வீரர்களை பொறுத்த வரைக்கும் இந்திய ரசிகர்களாகட்டும் வீரர்களை விட ரசிகர்கள் மிகுந்த இந்த போட்டியை காண்பதற்காக ஆரவாரமாக இருக்கிறார்கள். வீரர்களை காட்டிலும் ரசிகர்களை இந்த முறை அந்த தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக உலகக்கோப்பை போட்டியில் வெற்றி பெற்றதில்லை என்ற வரலாறை நிச்சயமாக இந்திய அணி மாற்றி காட்டும் என ரசிகர்கள் இருக்கிறார்கள். சபரி, மதியழகன் நன்றி. இப்போ நம்ம திருச்சியிலேருந்தும் டெல்லியிலேருந்தும் சுட சுட லைவ் அப்டேட்ஸ் மாதிரி ரியாக்ஷன்ஸும் பார்த்தோம். இப்போ ஒரு ஆஃப் த சைடு, அதாவது இந்தியனோட 307 டார்கெட்டை வந்து பீட் பண்ண முடியும், இந்தியா தான் வின் பண்ணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த்தில் வந்து எல்லாமே இந்தியன் ஃபேன்ஸ் இருக்காங்க. வேற சவுத் ஆஃப்ரிக்கன் ஃபேன்ஸ் நிச்சயமாக வந்து பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா போத்து சைடு இருக்க ஒரு காயின்ஸில் இருந்தாலும் வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் டீமோட டாப் மோஸ்ட் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாமே டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன்ஸ். டிவிலர்ஸ் மட்டுமே போதும் அவருடைய ஹையஸ்ட் ரெக்கார்டை பார்த்தாலே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்புட்ஸும் நிறைய சவுத் ஆஃப்ரிக்கன் ஃபேவரட்டாக தான் இருக்குது. என்னென்னா கிட்டத்தட்ட 10 ஓடிஐ கடந்த 10 ஓடிஐயில் பார்த்தீங்கன்னா அதில் 7 ஓடிஐ சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஐஎஸ் பார்ட்னர்ஷிப்பில் இந்தியன் டீமில் பார்த்தீங்கன்னா இதே ஷிகர் தவான், ரோஹித் சர்மா தான் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகெயின்ஸ்டாக கேன்பெராவில் நடைபெற்ற போட்டியில் வந்து சிறப்பாக விளையாடிருக்காங்க. இன்றைக்கும் ஷிகர் தவான் வந்து நல்லா விளையாடிருக்காரு. ஷிகர் தவானுடைய அதிரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். ஸோ ஷிகர் தவானுடைய அதிரடி காட்சிகளை பார்ப்பதற்கு முன் மதியழகனுடைய இன்புட்ஸை பார்த்துருந்தீங்க. இன்னொரு வழியாக வந்து நம்மளுடைய சடையாண்டி வந்து நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன் வந்து ஒர்க் ப்ரெஷரில் என்னதான் ஒர்க் போயிருந்தாலும் கிரிக்கெட் மேட்சஸ் எப்படி எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக உள்ளியும் இன்சைட் ஸ்டுடியோலையும் மற்ற ரியாக்ஷன்ஸ் எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் குவிக் ரியாக்ஷன்ஸுக்காக திருச்சி, மதுரை, டெல்லி எல்லா ஹப்லேருந்து நம்ம கூட ஜாயின் பண்ணுறதுக்காக எல்லா ரசிகர்களும் இருக்காங்க. இந்தியன் டீமோடைய மைண்ட் ஸ்ட்ரென்த் ஓகே. மதி குறிப்பாக சொல்லுங்கள், சவுத் ஆஃப்ரிக்கன் டீமுக்கு இது டார்கெட்டா? இதுக்கு முன்னாடி வந்து இந்தியா வந்து இந்த மாதிரி சேஸ் பண்ணி பீட் பண்ணியிருக்காங்களா? எந்த மாதிரியான வாய்ப்புகள் இன்றைய போட்டியில் இருக்கும்? நிச்சயமாக, அதாவது இந்த ஆட்டத்தில் இந்திய அணி நிச்சயம் வெற்றி பெற வேண்டுமானால் 300 ரன்களுக்கு மேல் எடுக்க வேண்டும் என தான் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் 40 ஓவர்களை பொறுத்த வரைக்கும் 250 ரன்கள் எடுத்திருந்தார்கள். இந்திய அணி அடுத்த 10 ஓவர்களில் ஒரு 90 ரன்கள் அல்லது 10 ரன்கள் 100 ரன்கள் எடுக்கும் பட்சத்தில் இந்திய அணி கிட்டத்தட்ட 330 340 ரன்களை கடக்கும் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடைசி வரிசையில் இறங்கிய வீரர்கள் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை ஆட்டமிழந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. தோனியை பொறுத்த வரைக்கும் 11 பந்துகளில் 18 ரன்களை எடுத்திருந்தார். தோனி இன்னும் சிறப்பாக ஒருவேளை விளையாடி இருந்தால் இந்திய அணியின் ஸ்கோர் நிச்சயமாக ஒரு 220 230க்கு மேல் போவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்தது. திருப்பினும் தென்னாப்பிரிக்க அணியை எதிர்கொள்வதற்கு இந்த ஸ்கோர் நிச்சயமாக ஒரு போதுமான ஸ்கோர் என்று தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் முகமது ஷமி, மோகித் சர்மா போன்ற இளம் பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக விளையாடி வருகிறார்கள். அதே போல் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் அஸ்வின் முதல் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் போட்டியில் சாதனை புரிந்தார். அதே போல் இந்த போட்டியிலும் அஸ்வின் சிறப்பாக விளையாடுவார் என பார்க்கப்படுகிறது. அதே போல் இந்திய அணி ஃபீல்டிங்கிலும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்று தான் சொல்ல வேண்டும். தென்னாப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் தொடக்க வீரர் டிகாக் சிறப்பாக விளையாடி வருகிறார். அதே போல் கேப்டன் டி வில்லியர்ஸ், அதற்கு அடுத்தபடியாக அனுபவ வீரரான ஹஷிம் ஆம்லா ஆகியோர் சிறப்பாக ஒரு சீரான அதாவது அதிரடியாக விளையாடக்கூடியவர்கள். அவர்கள் 3 பேரின் விக்கெட்டையும் இந்திய அணியை ஒரு விரைவாக வீழ்த்தும் பட்சத்தில்
இந்திய அணிக்கு இந்த போட்டியில் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவே பல்வேறு தரப்பிலிருந்தும் சொல்லப்படுகிறது. இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் அவர்களை நிலைத்து நின்று ஆட வைக்காமல் விரைவாக அவர்களது விக்கெட்டுகளை சாய்க்கும் பட்சத்தில் இந்திய அணி நிச்சயமாக இந்த போட்டியில் வெல்வதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. தோனியை பொறுத்த வரைக்கும் அவர் எப்போ என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி செய்வாருன்னு யாருக்குமே தெரியாது. அதனால் தோனியோட ஸ்ட்ராட்டஜி பெருசாக எதுவும் பண்ணியிருப்பார். நிச்சயமாக ஒரு மாற்றம் எதுவும் கொண்டு வந்து இந்திய அணியை வெற்றி பெறுவார் நம்ம பார்க்கலாம். அடுத்தபடியாக இந்திய அணியின் வீரர்களில் இந்த பேட்டிங் வரிசையை நம்ம பார்க்கலாம். முதலாவதாக விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி இன்றைக்கு 46 ரன்கள் எடுத்திருக்கிறார். 60 பந்துகளை எதிர்கொண்ட அவர் 46 ரன்கள் எடுத்திருந்தார். அவர் இன்னைக்கு அரை சதம் அடிப்பார் அப்படின்னு நிச்சயமாக எதிர்பார்க்கப்பட்டது. இருந்திலும் 4 ரன்களில் அவர் தனது அரை சதத்தை நழுவ விட்டிருக்கிறார். சிக்ஸர் எதுவும் இன்றைய ஆட்டத்தில் கோலி எடுக்கவில்லை என்றாலும் 3 பவுண்டரிகளை தனது கணக்கில் சேர்த்துள்ளார். அந்த வகையில் பார்க்கும்பொழுது விராட் கோலி கடந்த ஆட்டத்திலும் சிறப்பாக விளையாடி இந்த ஆட்டத்திலும் நன்றாக விளையாடுகிறார். அடுத்ததாக பார்த்தோமானால் இன்றைய ஆட்டத்தின் நாயகன் ஷிகர் தவன் என்று தான் சொல்ல வேண்டும். என்றால் அவர் 146 பந்துகளை எதிர்கொண்டு 137 ரன்கள் எடுத்துள்ளார். அடுத்தபடியாக பார்த்தோம்னால் இவர் 16 பவுண்டரிகளை அடித்து 2 சிக்ஸர்களும் எடுத்துள்ளார். தவன் 2 ஆட்டங்களிலும் சிறப்பாக விளையாடியுள்ளார். சபரி மதியழகன் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்புட்ஸ் வந்து கிராஃபிக்கல் சார்ட்ஸோட ப்ரூவ் பண்ணியிருந்தீங்க. இன்னும் அதாவது சமூக வலைதளத்தில் இது வரைக்கும் என்னென்ன டாப் ட்ரெண்டிங்ஸ் ஆயிருக்குன்னு பார்த்துருந்தீங்க. இதுக்கு அடுத்து ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் வந்து பிக் பி என்ன வந்து இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சை பற்றி ட்வீட் பண்ணியிருக்காரு அப்படின்றத ஒரு சீரிய இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம்.